நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே, மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டோப்பா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் எவ்வளவு ஆமென் கிருபை உள்ளவர் என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய பராக்கிரமத்தை மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் ஒருவரே பூமி அனைத்து மேல் தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்படி இப்போதும் ஒரு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான அனுக்கிரகத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஜெபம் பண்ணுங்கள். என்னை விடுவிப்பின் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 83. தேவனே, மௌனமாக இராதீங்கப்பா, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கப்பா, நீங்கள் எனக்காக செயல்படாதபடி சும்மா இருக்காதீங்கப்பா. ஜெபம் பண்ணுறார். 3 வார்த்தை. மௌனமாக இருக்காதீங்க, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, நீங்கள் எனக்காக செயல்படாமல் சும்மா இருக்காதீங்க, எழும்புங்கப்பா. உடைய சத்துருக்கள் கொந்தளித்து உடைய பயங்கர தலையெடுக்கிறாங்கப்பா. உடைய ஜனங்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உன் மறைவிடங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்கப்பா. இனி ஒரு ஜாதியாக இராதபடி இஸ்ரவேல் பேரை நினைக்கப்படாமல் போகும்படி அதம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கப்பா. அப்படி 11 பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் வரைக்கும் அவங்க எல்லாம் நிர்மூலம் அந்த எல்லாம் கூடி அவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இஸ்ரவேலை 11 பேர், ஏதோமு, இஸ்மவேலரு, மோவாபியரு, ஆகாரியரு, கேபாலரு, அம்மோனியரு, அமிலேக்கியரு, தீரு, பெலிஸ்தியர், 8ஆம் வசனத்தில் அசீரியர், லோத்தின் புத்திரர், இவங்க எல்லாம் வர்றாங்க, அழிக்கும்படி வந்தாங்க. அப்போ 9ஆம் வசனம் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், மோசையின் காலத்தில் மீதியானியரை மடங்கடித்தார்கள். ஸ்தோத்திரம். தெபோராளின் காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், கீசோ நாட்டையில் எந்த ஊரில் சிசரா யாபின் அவர்கள் முறியடிக்கப்பட்டாங்க. 11ஆம் வசனம், கிதியோனின் காலத்தில் ஓரேப்புக்கும் சேபுக்கும் சேபா சல்முனாவுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். அவர்களை கிதியோனுக்கு கீழ்ப்படுத்தினார். தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோன்னு சொல்லி எங்களுக்கு விரோதமாக வந்த போதும் கர்த்தர் அதற்கு இடங்கொடாமல் அவர்களை அவமானத்தால் மூடினீர் ஆண்டவரே. இப்போவுமே எங்களுக்கு விரோதமாக வர்றாங்க. முந்தின காலத்தில் கர்த்தர் செய்தது போல இப்போதும் செய்யும். முந்தின காலத்தில் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீர் அழித்து போட்டீர். முந்தின காலங்களில் எங்களுக்கு விரோதமாய் தலையெடுத்தவர்களை, எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களை, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்தவர்களை நீர் கடிந்து கொண்டது போல இப்போதும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் கடிந்து கொள்ளும் ஆண்டவரே. 17ஆம் வசனத்தோடு ஜெபம் பண்ணுறார் பாருங்கள். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீ ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவள் என்னென்றைக்கு வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. எனக்காக எழும்பும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே, மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டோப்பா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். உம்முடைய பராக்கிரமத்தை மக்கள் புரிந்து கொள்ளட்டும்.
நீர் ஒருவரே பூமி அனைத்து மேல் தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்படி இப்போதும் ஒரு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான அனுக்கிரகத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 83. இந்த 83வது சங்கீதத்தில் சுற்றில் இருக்கிற எல்லா புறஜாதிய தேசத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க? இவர்களை அழித்து போடுவதற்கு வகை தேடுகிறார்கள். அதான் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே, அவர்களை மீதியானியரை நீ முறியடித்தது போல, சிசராவையும் யாபீனை முறியடித்தது போல, ஓரேப் சேபுக்கும் சேபா சல்முனாவுக்கும் செய்தது போல அவர்களை என்ன செய்யுங்க? புழுதிக்கு காற்றுக்கும் என்ன செய்யுங்க? துரும்புக்கும் என்ன செய்யுங்க? அவங்கள சமமாக்குங்க, அவங்கள அழித்து போடுங்க. கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவருடைய முகத்தை அவமானத்தால் மூடும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறார். அது மாத்திரம் இல்லை, யெகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படிக்கு அவருடையதான முகத்தை வெட்கத்தினாலும் கலக்கத்தினாலும் மூடி போடும், வெட்கம் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் தேவனே கர்த்தர் என்று சொல்லி இந்த பூமியில் உள்ள ஜனங்கள்லாம் அறிக்கை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமையை இந்த நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பூர்வ காலத்தில் நீர் செய்ததான அப்பா நீர் காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அம்மை விரோதமாக எழும்பி நிற்கிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மேனப்பா கொக்கரித்து கொண்டிருக்கிறதான மனிதர்களை நீர் கர்த்தாவே அப்பா நீர் அந்த காலத்தில் அப்பா ஸ்தோத்திரம் மீதியானியர் விரோதமாக வரும்போது நீர் அழித்து போட்டீர் ஆண்டவரே. அமேனப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சிசேராவே யாபினை நீர் கர்த்தாவே அழித்து போட்டீரப்பா. ஆமேன். ஓரேப் சேபை நீர் கர்த்தாவே அப்பா நீர் ஆமேனப்பா அழித்து போட்டீர். சேபாவை சல்முனாவை கர்த்தாவே அழிக்க நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. இந்த நாளிலும் ஆமேன் அப்பா இப்படிப்பட்டதான விரோதமாய் ஆக்கிரமித்து கர்த்தாவே அப்பா சீருகிறதான அந்த ஜனங்களை தேவனே நீர் கர்த்தாவே கடிந்து கொள்வீராக. ஆமேன் அப்பா. அவர்களும் உம்மை தேடத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை அவருடையதான வாழ்க்கையில் நீர் கொடுத்தருள்வீராக. யெகோவா தேவனே தேவன் என்பதை அப்பா ஸ்தோத்திரம் எல்லாரும் அவர்கள் அறிந்து உன்னதமானவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய கண்களை நீர் திறந்தருள்வீராக. அவர்களும் வாயினால் அறிக்கை செய்ய முழங்கால் யாவும் முடங்க நாவு யாவும் கர்த்தரையே தேவனென்று சொல்லி அறிக்கை செய்யத்தக்கதாக மேலான நாமத்தை உடையவர் உன்னதமானவர் கர்த்தாவே. ஆமேன் அப்பா. நீ ஜாதிகளில் உயர்ந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். சத்துருக்கள் பயமுண்டாக்க பண்ணுவீராக. அவர்கள் கர்த்தா உமக்கு விரோதமாய் கர்த்தாவை எழும்புகிற காரியத்தில் நீர் அவர்களுக்கு அப்பா விரோதமாய் எழும்பி அவர்களை தாழ்த்தி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.